காரம் புளிப்பு எல்லாம் ஆப்டாக எங்கள் பாட்டி ஸ்டைலில் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் எலுமிச்சை சைஸ் புளி, 2 தக்காளி, 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி 10 நிமிஷத்தில் புளி தக்காளி எல்லாம் நல்லா ஊறிடும். உப்பு போட்டு கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நம்ம எண்ணெயிலே சூப்பராக வதங்கணும். வதங்கினோடனே ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகா பொடி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்த ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். புளி தக்காளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து உங்கள் புளிப்புக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு கருவாடு ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். எடுத்து சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அடி தூளான கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.